ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 10 கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேத வசனத்தை யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது யார் என்று நாம் பார்த்தோம் என்றால் யாக்கோப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை என்று இந்த வேத வசனம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இறங்குகிறவர் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் நமக்காக இறங்குகிறவராக அன்று யாக்கோப்புக்கு இறங்கி அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல இந்த புதிய நாளிலே கூட தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். இந்த அன்று யாக்கோப்புக்கு இறங்கின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அநேக துன்பங்கள், வேதனைகள், அநேக காரியங்கள் இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்க வேத வசனம் என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் என்று யாக்கோப்புடைய சந்ததிகளை தேவன் பசியாய் இருக்க விடுவதில்லை. ஏனென்றால் வசனத்தில் பசியாய் இருப்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தாகமாய் இருப்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு பசி தாகம் இருக்கும் என்றால் அதை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், அந்த யாக்கோப்பினுடைய யாக்கோப் என்றால் இன்றைக்கு நாமும் கூட யாக்கோப்புடைய சந்ததிகளாக இருக்கிறோம், யாக்கோப்பின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்று தேவனோடு போராடி அவர் ஒரு வெற்றியை கண்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனுக்காக வாழும்போது, அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் கீழ்ப்படியும் போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லியிருக்க பசியா இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு வார்த்தை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. இந்த காரியத்தை நாம் சற்று தியானிக்கும் போது பாருங்கள், பசி தாகம் உஷ்ணம் வெயில் எதுவுமே ஒரு மனிதன் தேவனை நேசிக்கும் போது, உண்மையாய் நேசிக்கும் போது தேவன் எவ்வளவாய் நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வசனத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. பசி தாகம் உஷ்ணம் வெயில் இவையெல்லாம் ஒன்றும் இந்த புதிய நாளிலே கூட உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாடுகள், யாக்கோப்புடைய வாழ்க்கையில வந்த பாடுகளை போல பாடுகள் இருக்கும் என்றால் அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கும்போது இங்கே இத்தனை காரியங்கள் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவர்களுக்கு இறங்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்காக இறங்கி எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பசியாய் விடுவதில்லை, தாகமாய் விடுவதில்லை, உஷ்ணத்திற்கும் தேவன் விடுவதில்லை. அங்கு அவர்களை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. இறங்குகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருப்பதனால நாம் அவரை ஆராதிப்பதினால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர்களை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நடத்த வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் தானாகவே நடந்து கொள்கிறார்கள், தானாகவே எல்லா செயல்களையும் செய்கிறார்கள். ஆனால் இந்த யாக்கோப்பு தேவனை அதிகமாக நேசித்தார், போராடி ஜெபித்தார். யாக்கோப்புடைய குணாதிசயங்கள், அநேக நற்குணாதிசயங்கள் அவரிடத்தில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தேவன் நடத்துகிறார். யாக்கோப்புடைய சந்ததி தேவன் நடத்தினார். அதே போல இந்த நாட்களில் வாழ்கிற உங்களையும் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் மேல் உஷ்ணப்படாதபடிக்கு, வெயில் படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். அடுத்ததாக அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை நடத்துவது மாத்திரமல்ல,
இத்தனை காரியங்களை நமக்காக செய்து தேவன் இங்கு கடைசியாக நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரூற்று என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் உலக பிரகாரமான பொருட்கள், அணிந்து போகிற பொருட்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து அந்த மனிதர்கள் தேவனுடைய பாத்திரங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்களோ அதன் பிரகாரமாக நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். தேவன் இப்படியா எடுத்து தேவன் நடத்தும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் யாக்கோப்புக்கு அன்றைய உஷ்ணமும் வெயிலும் எதுவும் படாதபடிக்கு நீர் நடத்தினீங்களா, அதுபோல இந்த நாட்களிலும் எங்களையும் நீர் நடத்த வல்லவர். ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்க, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.